காரணம் அங்கு நிலவுன ரொம்ப மோசமான ஒரு நிலைமை, உயிர் போயிடும் என்ற நிலைமை. உயிர் போயிடும் என்ற நிலையில ஈமானை கூட மறைத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சிருக்கிறான். இல்லாமன் உக்ரிஹ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், ஈமானால் உள்ளம் நிரம்பி இருக்கிற நேரத்தில் நிர்பந்தத்திற்கு ஒருத்தன் ஆளாக்கப்பட்டால் சிறுக்கான வார்த்தைகளை கூட மொழியலாம். இணை கற்பிக்கிறவா கொன்னு விடுவேன் சொல்லு, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுங்கிறான். சொல்லிட்டு தான் உயிரை காப்பாற்றி போக வேண்டியதான். அது மார்க்க குர்ஆன் அனுமதிக்கிறது. அப்படி உள்ளத்தில் உள்ள கரெக்டான நம்பிக்கை வைத்துக் கொண்டு வாயால் சொல்லிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் கொடுக்கிற அந்த அனுமதி இருக்க, அதைத்தான் ஹாரூன் நபி யூஸ் பண்ணாங்களே தவிர அதை கொண்டு ஆதாரமா காட்டி நாங்க மக்களுக்கு சொல்ல பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம சொல்லாம இருந்துக்கலாம் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை இந்த இதை சேர்த்து பார்த்தோம்னா விளைவிக்கிறோம். இதுக்கப்புறம் மூசா நபி அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த தொடர்ச்சி இந்த பலகையெல்லாம் தூக்கி போட்டாங்க. அதாவது கையில இருக்கிற வேதம், அந்த கையில வேத பலகையை அல்லாட்டுக்கு வாங்கிட்டு வந்து சமூகம் கெட்டு போச்சு தூக்கி போட்டு விட்டாரு. கோபம் வந்தா மனுஷன் நீங்களாம் என்ன செய்வோமோ அதான் மூசா நபி செய்யறாங்க. கோபம் வந்து விடுமையானால் இது வேதம் கூட ஒரு அல்லாஹ்வுடைய வேதம், அதை தூக்கி கீழே போட்டாருன்னு அல்லாஹ் சொல்லி அல்கான்னு சொல்லி காட்டுறான். பிறகு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். வலம்மா சக்கத் அம்மூசல் கலபு, மூசாவிடத்திலே கோபம் அடங்கிய பிறகு அகதல் அல்வா, உடனே அந்த பலகையெல்லாம் இருக்கிறார். ஆஹா பெரிய தப்பு, இழுத்துக்கு போட்டு இதுக்கு மேல கோபத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு போட்டு விட்டமே என்று அந்த பலகைகளை எடுத்தார். நுஸ்கத்தியா ஹுதம் வ ரஹ்மத்துல் லில்லதீன ஹும் லிரப்பிஹிம் யர்ஹபூன், இறைவனை மாத்திரம் அஞ்சக்கூடிய மக்களுக்கு அதிலே நேர்வழி இருந்தது. அந்த பலகைகளிலே அதுல அல்லாஹ்வுடைய அருள் இருந்தது. அந்த மாதிரியான அறிவுரை தான் அவர் தூக்கி எறிஞ்சு விட்டாரு கோபத்துல. கோபம் அடங்கின உடனே அதை கையில எடுத்துக்கொண்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது 754 இந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. இது மூசா நபி அந்த வேதத்தை வாங்கி வருவதற்கு இடையில இந்த மக்கள் வழிகட்ட சம்பவமும், வழிகட்ட பிறகு அவர்கள் திருந்திக் கொண்ட சம்பவமும், ஹாரூன் நபியை கண்டித்த சம்பவமும் இதற்குள் அடங்குகிறது. இது போக இன்னொரு சில வசனங்கள் என்ன வருதுன்னு கேட்டா, அதை மேலோட்டமா பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த காளை மாட்டை வணங்குனாங்க இல்லையா, அவங்களுடைய பாவ மன்னிப்பு பெறுவதற்காக வேண்டி அவங்க அவங்களையே அழித்துக் கொண்டு கொலை செஞ்சுக்கிறணும், அவங்க தங்களையே மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த அந்த மூசா நபி சொன்னதாக ஒரு சில இடங்கள்ல குர்ஆன்ல கூட அந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. எப்படி வருதுன்னு பார்த்தா சூரத்துல் பக்கராவுல 2வது அத்தியாயத்துல 51 இருந்து 56 வரைக்கும் அதுல என்ன எல்லாம் சொன்னான்னு கேட்டா, இது வாதனா மூசா 40 லைலா, மூசா நபிக்கு 40 இரவுகள் நம்ம வாக்களித்து இருந்தோம். சும்மத்தகத்துமுல் எஜ்ல மின்பாதிஹி வஅன்தும் லாலிமூன், அவர் போன பிறகு நீங்கள் காளை மாட்டை கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள், நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போன அன்கும் மின்பாதி தாலிக்க, இதற்கு பிறகு உங்களை நாம் மன்னித்து விட்டோம், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்துவதற்காக மன்னித்து விட்டோம் நல்லா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டா, இல் கால மூசா லி கௌமிஹி, மூசா தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் சொன்னார், இன்னக்கும் லலம்தும் அம்புசக்கும் பித்திஹாதிக்குமுல் அஜில், காளை மாட்டை கடவுளாக நீங்கள் கற்பனை செய்ததன் மூலம் உங்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்து விட்டீர்கள். எனவே தூபு இலா பாரிக்கும், உங்களை படைத்தவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். ஃபக்துலு அம்புசக்கும், உங்களையே கொன்று விடுங்கள், உங்க செத்து போங்க, செத்து போறதே சரியான வழிங்கிறார். இவ்வளவு பெரிய வேலை காளை மாட்டை போய் கடவுளாக்கி விட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒண்ணு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கள், இரண்டாவது ஃபக்துலு அம்புசக்கும், உங்களையே நீங்கள் கொன்று விடுங்கள். அடுத்து கருத்து சாவு எல்லாரும், யாலிக்கும் ஹைருல்லக்கும் இந்த பாரிக்கும், இதுதான் உங்களை படைத்தவனிடத்தில் உங்களுக்கு சிறந்தது என்று மூசா நபி சொன்னார். தாப அலைக்கும், பிறகு அல்லாஹ் உங்களை மன்னித்தான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று 2வது அத்தியாயம் பக்ராவுல 54வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. இதை பார்த்தா என்ன விளங்கு, மேலோட்டம் பார்த்தோம்னா இவர்கள் செஞ்ச பாவருக்கு மூசா நபி சாவ சொல்றாங்க, அவங்க செத்தாங்க, அதுக்கு பிறகு அல்லாஹ் மன்னிச்சான்னு வருது. மேலோட்டம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இன்னக்கும் லலம்தும் அம்புசக்கும் பித்திஹாதிக்கும் அஜில், காளை மாட்டை நீங்கள் கடவுளாக ஆக்கியதன் மூலம் உங்களுக்கே நீங்கள் அநியாயம் செய்து கொண்டீர்கள். ஃபர்ஸ்ட் சொல்றாரு. 2வது சொல்றாரு, தூபு இலா பாரிக்கும், உங்களை படைச்சவன்ட்ட மன்னிப்பு கேளுங்க, 2வது சொல்லிவிட்டாரு. 3வது மூசா நபி சொல்றாரு, ஃபக்துலு அம்புசக்கும், உங்களையே சாகடித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, சாகடித்துக் கொள்ளுங்கள், தற்கொலை செஞ்சுட்டு சாவுங்க அப்படிங்கிறாரு. இதுக்கு அப்புறம் என்ன வருதுன்னா அது சிறப்புங்கிறாரு, லாலிக்கும் ஹைருல்லக்கும் இந்த பாரிக்கும், இதான் உங்களுடைய இறைவனிடத்தில் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் தாப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்தான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கிறான், அருள் புரியவனா இருக்கிறான்னு வந்துருது.
இன்னும் சொல்ல போனா இன்னும் இப்படி கூட வருது. அடுத்த ஆயத்துல 55வது வசனத்துல ஒய்துக்குல்தும் யா மூசா லன்னூமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்க்கும் வரை நாங்கள் உம்மை நம்ப போறது இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். மூசாவே நாங்க நம்ப மாட்டோம் நீங்க சொன்னீங்க. இவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அகலத்துக்கும் சாரிக்கத்து அன்றும் தோன்றுவோம், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பெரிய பலத்த ஓசை உங்களை தாக்கியது. சும்ம பாசனாக்கு மின்பாதி மௌத்திக்கும், நீங்கள் இறந்த பிறகு உங்களை நாம் உயிர்ப்பித்தோம். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இப்படின்னு தொடர வருது. இதுல அவங்க இறந்தாங்கன்னு வருது, செத்து போங்கன்னு அவர் சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, உங்களுடைய மரணத்திற்கு பெரிய ஓசை உங்களை தாக்கியது. அல்லாஹ் வந்து உங்களை மரணத்துக்கு பாசனாக்கும் மின்பாதி மௌத்திக்கும், நீங்கள் மௌத்தா போன பிறகு உங்களை வந்து நாம என்ன உயிர்ப்பித்தோம். அப்படிலாம் வந்ததை வைத்துக் கொண்டு என்ன ஒரு கருத்து இழந்து பக்கராவை மட்டும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுல என்ன கருத்து நமக்கு கிடைக்கும் என்றால், அவங்க செஞ்ச பாவத்துக்காக வேண்டி அவங்களே அல்லாஹ் கொல்ல சொன்னான் மூசா நபி மூலமா. அவங்க தங்களை தாங்களே மன்னிப்பு தான் பெருசு என்று நினைத்து தங்களை தாங்கள் அழித்துக் கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் கருணையா என்ன பின்னாடி உயிராக்கினான், செத்த பிறகு நினைச்சுட்டான் உயிராக்கி விட்டான் என்ற ஒரு கருத்து இதை பார்க்கும் பொழுது நமக்கு விளங்குகிறது. அப்படி விளங்கினால் அதுக்கு தப்பு கிடையாது. அந்த மாதிரி கருத்து கொள்வதற்கு இடம் இருக்கிறது. இதுல இன்னொரு கருத்தும் சொல்கிறார்கள் சில அறிஞர்கள், அதுவும் அது காரண காரியத்தோடு தான் சொல்கிறார்கள். அதாவது நீ சத்து தொடங்கிங்கிறது இருக்குல்ல, இது கோபத்துல சொல்ற வார்த்தை. செத்து போன அர்த்தம் இல்ல. அல்லாஹ் இருந்து மூசா நபி சொல்றாங்க, இந்த மாதிரி காலமாட்ட அநியாயம் பண்ணிட்டு சித்து விளங்கப்பா. நம்ம கூட சொல்ல மாட்டான், ஒரு பையன் ஒழுங்கா வேலை செய்யாட்டி மகன் வந்து தாப்பஞ்சொல்ல கேட்காட்டி தாப்பஞ்சொல்ல சொத்துங்கிற சொல்லுவேன் ஆத்து குளத்துல சாவுன்னு சொல்றது இல்லையா, அது சாவுங்கிற அர்த்தம் இல்ல. அதாவது கோபத்தை இப்படி காட்டுவது, கோபத்தை காட்டுவதற்கு எல்லா பாஷைகள்லையும் எந்த வார்த்தையை சொல்லுவாங்க, தகப்பனே மகனை பார்த்து சொல்லுவான், நாசமா போன செத்து போன அர்த்தம். அதாவது நம்ம ஒரு மகனை பார்த்து தகப்பனே தாயை திட்டுறாங்க, நாசமா போ, உருப்படாம போ, பொண்ணுக்கு வதமாம போ, கொள்ளையில போன காவற பேரி வந்து சாவுன்னு அர்த்தம். கொள்ளைன்னு அதான் அர்த்தம். பேரியில போன்னு சொல்லுவாங்க, பேரியில போ, கொள்ளையில போ, கழிச்சல்னா என்ன, கழிச்சல்னா அது பேரி, கழிச்சல்லவோ பேரியிலவோ கொள்ளையிலவோ நாசமா போ, உருப்படாம போ, இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. எல்லாமே என்ன அர்த்தம், செத்து போன அர்த்தம். இது எல்லாத்துக்கும் கருத்து என்ன, கடைசியா செத்து போதான் சொல்றாங்க. நிஜமா அந்த அர்த்தமா கோபத்தினுடைய உக்கிரத்தை அந்த வார்த்தையை கொண்டு வெளிப்படுத்துறாங்களே தவிர நெசமா செத்து போயிட்டாலும் அவங்களும் அதிகமா அழுவாங்க. யார் செத்து போன்னு சொன்னாங்களோ அந்த தாய் வந்து உட்கார்ந்து நிஜமாக என்னை விட்டுட்டு போயிட்டே அதாவது அழுவாங்க இருக்கா இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு காரியம் செய்யும் பொழுது எல்லாருமே கோபத்தில், மூசா நபி ஒரு மனிதர் தான், அவர் மனிதர் என்ற முறையில் அவர் கோபத்தை எப்படி காட்டுவார், செத்து நாசமா போங்கடா, அநியாயம் பண்ணி காலமாட்டு போய் கடவுளை நாசமா தொலைஞ்சு போங்க, செத்து போங்க என்று சொன்னதாகத்தான் எடுத்துக்கணுமே தவிர கருத்து நெசமா சாவு அப்படின்னு ஒரு நபி சொல்லுவார். பாவத்துக்காக வேண்டி சாவுங்கிறது அது நல்லதா? அல்லாஹ் கொடுத்த அந்த டைம் வரதுக்கு முன்னாடி உங்களே செத்துக்கிறங்க, தற்கொலை பண்ணிக்கிறங்க, உங்களே அடிச்சு நாசமா போங்க, நேரடி அர்த்தத்தில் இப்படி சொல்லுவாங்க. கோபம் வந்துச்சுன்னு ஒரு எந்த அளவு கோபம் உக்கிரமா இருந்துச்சுன்னு சொன்னா அவர் கையில் இருக்கிற அல்லாஹ்வுடைய வேதத்தை கீழே போடுறாரு. நம்ம கூட போட மாட்டோம். எவ்வளவு கோபம் வந்தாலும் குர்ஆன் கையில் இருக்கிற தூக்கி போடுவோமா? எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் அதுக்கு மேல கோபம் வந்திருக்கு அவருக்கு. இந்த கொடுமையை பார்த்த உடனே நமக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன கோபம் வருமோ அதெல்லாம் தாண்டுற கோபம். நம்ம கூட குர்ஆன் கையில இருந்தா என்ன கோபம் தான் குர்ஆன் போடுவீங்களா? இவ்வளவுதான் உங்க மேல கோபம் வரட்டுமா? கையில குர்ஆன் இருக்கு, குர்ஆனுக்கு வீசிட்டு போய் அடிக்கல ஒருத்தனை, அப்படி அடிக்க மாட்டான். அவ்வளவு கோபம் யாருக்கு வராது. மூசா நபிக்கு என்ன வருது, நீங்க செஞ்ச அக்கிரமத்தை பார்த்த உடனே வேதத்துக்கு கீழே கூட ஒரே சாவு. அவர் பிடிக்கிறார் தம்பியை போய், என்ன செஞ்சுட்டு இருந்த நீ, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ போன பிறகு என்று கேட்கிறார். அப்ப அவ்வளவு கோபத்தில் இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை இது, செத்து பொங்கலாரு. கோபத்தில் சொன்ன வார்த்தைக்கு சாதாரண அர்த்தம் கொடுக்கலாமா? ஒரு சாராருடைய வாதம் கரெக்ட் தான். கேள்வி என்னன்னா கோபத்தை அவர் காட்டுறாரு அப்படின்றது. அப்ப செத்த பிறகு நாங்கள் உயிர்ப்பித்து வருத இதுல வருத சும்மா பாசனாக்கும் எம்பாதி மோத்திக்கும், நீங்கள் மரணித்த பிறகு உங்களை நாம் உயிர்ப்பித்தவங்க வருதுல்ல, அது எப்படி அவர்தான் செத்து போனவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்த ஆயத்தில் என்ன வருது, நீங்கள் மரணித்த பிறகு நாம உயிராக்கணும்னு வருது. அப்ப நெசமா தானே செத்து போயிருக்கிறாங்க சொல்லி இதை வச்சுக்கிட்டு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வாசகம். ஆனால் சூரத்துல் நிசாவுல 4வது அத்தியாயத்துல 153வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2வது கருத்து சொல்றாங்க இல்லையா, கோபத்துல சொன்னதுங்கிறது அது தெளிவாகி போயிடும். எப்படி தெளிவாகும் கேட்டா, அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முகமது உம்மிடத்தில் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உம்மிடத்தில் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்?